பெஞ்சு மாலை உட்காந்து சூத்த மூடு எல்லாம் பிள்ளைங்களா பயந்துக்கிட்டா நாளைக்கு எப்பதான் ஏடு சொல்லப்படுறது ஏடு கட்டுறது கொஞ்சம் 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 ஒரு அப்பா நாள் செத்து போயிட்டா யாரு கொள்ளிருப்பாங்க இவனா வச்சுக்கிட்டான் அவன் வச்சுக்குவான் பெத்த மகன் கொள்ளிருப்பா பெத்த பூக்கு செத்தன் செத்து போயிட்டான் நான் யாருங்கிறேன் ஆமா இது என்னங்கற ஸ்டெத்தஸ்கோப் ஒக்கால கொட்டோப் ஸ்டெத்தஸ்கோப்டா வாயில வெச்சு ஏய் யாரா வாயில வைக்கற நீ முட்டு முந்தானே வெச்ச அதுல வெச்ச காதுல வைக்கணும் காதுல மண்டியில உசிர இல்ல மூக்குறியும் இல்ல மூக்கு நெத்திலியும் இல்ல சத்தம் செத்து போயிட்டான் ஒரு பாட்டு பாடி போடலாம் ஏரியல யாரோ மேக்கல யாரோ மட்ட தலையா ஏரியல யாரோ மேக்கல யாரோ மட்ட தலையா அடா ரெண்டு கட்ட மட்டையா போயாலுக்கு ஒமாலுக்கு ரெண்டு பக்கம் சின்ன மோளையா இதுக்கு ஜாவல ஆமா நம்ம தமவனே பணம் கொட்ட தலையா நம்ம தமவனே பணம் கொட்ட தலையா ஒரு ஆட்டுத்தல 3/4 கிலோ கூட வர மாட்டேங்குது. குடல் எவ்வளோ? குடல் எவ்வளோ? 895 ரூபா சொல்றோம். 95 ரூபா. மிச்சம் 5 ரூபா என்னாச்சு? மிச்சம் 5 ரூபா நான் பீடியை குடிச்சேன். சரி விடு. 800-900 ரூபா சொல்றோம். 800-900 ரூபா. சரி சரி. தலை எவ்வளோ சொல்றோம்? தலை 450 ரூபா. 450 ரூபா சொல்றோம். ஆமா. இந்த தலை எத்தனை வரும்? இந்த தலை வருஷம் இருக்குது. ஒரு வெட்டி கிட உள்ள. ஏடா? தீ தெரிஞ்சாடா தலைய. எதுக்கு? உள்ள போச்சு ஒரு தலை. எதுக்குடா? எதுக்கு கேக்குற? நான் யாருன்னா உனக்கு சமாச்சாரம் தெரியல. ஏய், அவரை பத்தி உனக்கு தெரியலடா. என்னடா பண்ணுவான்? ஏய், ஒரு சரியான படிக்கு சோறுல வீரர். அரக்கர். என்னை பத்தி தெரியல. நீ வவுத்துக்கு என்ன திம்ப? நான் வயித்துக்கு சோறு திம்பேன். அது வாயில திம்ப. வவுத்துக்கு என்ன திம்ப? வவுத்துக்கு ஏதோட திம்ப. எதுக்கு திங்கற? வவுத்துக்கு திங்கறியா வாயில திங்கறியா? வாயில திங்கற. எது வவுத்துக்கு தான் திங்கற. உனக்கு எது பசிக்குது? வவுறு பசிக்குது. வாய் பசிக்கல. இல்ல வாயில தான் திம்ப. எப்ப வாய் அப்ப வவுறு பசிக்குதுங்கற? டேய், இத்தனை நாளா நான் இது யோசிக்கவே இல்லடா. ஒரு வாய் பசிக்குதா வவுறு பசிக்குதா? வவுறு தான பசிக்குது. எந்த வழியா திங்கற? வாய் வழியா? ஏன் வவுறு பசிக்குது? வவுறுக்கு தான் பசிக்குது. வயித்துல தான் திங்கணும். வாயில தமிழ்ல தான் பேசுறேன். உனக்கு எதுக்கு எங்க பசிக்குது? வவுறுல பசிக்குது. எதுக்கு திங்கற? வாயில திங்கற. எதுக்கு வவுத்துக்கு வாயில திங்கற? ஏய் கோமாளி, நானு என்னமா நினைச்சிட்டா? அப்படியே பட்டவன்டா நானு. ஏய் குஞ்சில்ல கோமாளி. யாருடா நெஞ்சில்லன்னா? டேய் நெஞ்சில்ல, நெஞ்சி. நல்லா கேளு. இவன் என்னடா? ஏன்னா சரியான படிக்கு அரக்கறக்கற. எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு. நீ வவுத்துக்கு சாப்பாடு சாப்பிடுவே. ஆமா ஆமா. எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு. ஈக்கால் சூப்பு. ஈக்கால் சூப்பு. எறும்பு முட்டை ரோஸ்ட். எறும்புலயே முட்டை ரோஸ்ட். எத்த சோடுக்கு எறும்பு? அத்தனை எத்த சோடு எறும்பு, அதுல முட்டை ரோஸ்ட். முட்டை ரோஸ்ட். ஈக்கால் சூப்பு. ஈ காடுல சூப்பு. சூப்பு. அத நண்டு சூப் பாத்துருப்பீங்க. நண்டு சூப், ஆட்டுக்கால் சூப், எல்லா சூப்பு பாத்து நீ ஈ காடு சூப். ஈ கால் சூப். எறும்பு முட்டை ரோஸ்ட். வந்து சங்கில கேட்டு பாரு. மத்த மத்தியானத்துல. மத்த மத்தியானத்துல. ஆமாங்க. நட்டு நடு வீதியில. நட்டு நடு வீதியில. ஆமா. கரண்ட் கம்பத்துல. கரண்ட் கம்பத்துலயா? ஆமா. ஷாக் அடிச்சு செத்து போயிருவியா? கரண்ட் கம்பத்துல கட்டெரும்பு எத்த சொல்றாகும். கட்டெரும்போட துளி உண்டு. ஆமா. அந்த கட்டெரும்ப கட்டி போட்டு அடிச்ச பரம்பரை எங்க பரம்பரை? பொறுமை மாத்திரை சாப்பிட்டே இல்லையா? கை சோறு குடல் வந்துச்சு. கட்டெரும்புக்கா? கட்டெரும்புக்கு அதே கட்டி போட்டு அடிச்சிருக்கிறேன். ஏன் அவுத்து விட்டா என்ன ஆயிரும்?
என்னை கடிச்சு போடுறோம் அந்த பயம் இருக்குது. அப்படியேப்பட்டவன் அப்பேற்பட்ட வீரர் எத்தனை பேர்த்த வேலை விட்டுருக்குன்னு தெரியுமா? எதுக்குடா இன்னும் கணக்கு எடுக்கல. ஏ ஒரு கோவக்காரடா வர சொல்றா பேசுறா வர சொல்றா பார்த்து வர சொல்றா வரா நான் கையில புடிச்சுட்டேன் தண்ணி வராம விட மாட்டேன். என்ன தண்ணி? கண்ணு தண்ணிடா. சரிடா. அழகுனா அழகு. எப்பறம் அழகு? ஐயோ என் குஞ்சனக்கு. குஞ்சனக்குவா? மன்மகனுக்கு 32 அழகு. உனக்கு விடிச்சா 30. ஆர்கா 30. அவன் தெரியாது. கால் ரெண்டு முடிச்சு கடகாடு சுத்தி ஓய்ந்து பூமி அடிச்சு மேல விட்டு 7 மாசம் கீழே வரதுக்கு நீங்க என்னைய ரொம்ப சொல்லிடா. நீங்க டெம்போல வரும்போது முடியலன்னு கிடந்தீங்க. அது வேற இது வேற. நான் உள்ளுக்குள்ள சக்கரை பருத்தி நான் உண்மையில மெழுகு பருத்தி என்ன பெற்றெடுத்தது யாரு யாருக்கிட்ட தெரியும் அழகு பேரு வைத்தது யாரு நான் உள்ளுக்குள்ள சக்கரை பருத்தி இந்த சிறி கலைமகள் கவிச்சு நார சபால என்னோட என் பையனோட 6 புளுத்தி 6 நாங்களே தான் தனக்கு தானே புகழ்ந்து பேசும் தண்டனை உங்களுக்கு இந்த மண்டை முடிக்கு என்ன போடுறீங்க? இதுக்கெல்லாம் என்ன போடுறோம்டா? என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரீங்களா? எதுக்கு? என் பொண்டாட்டி கார்த்தி மாதம் கண்டா எனக்கு மாலையை போட்டு விட்டுருவா சாமி. அந்த மேல ஒசரமா ஓட்ட கட்டி விட்டோம் எட்டவே மாட்டேங்குது. நீங்க வந்தீங்கன்னா வீட்டு மேல நின்னீங்கன்னா போதும் நல்லா ஒரு பச்சை குச்சை சீவி குழாயில ஏத்தி ஒரு பக்கம் வந்து ஒட்டி ஆதார் கார்டு எங்க கலெக்டரா பதிவு பண்றோம். டக்கு டக்குன்னு சொல்லுவோம். சத்தப்படாதீங்க. அமைதி அமைதி பொறுமை. ஓகே பாஸ். ஆமா பேசுறது வீண் வார்த்தை. போடா போட்டும். ஆமாடா வாயா. ஆமாங்கய்யா. நான் வந்திருக்கும் போது நான் யாரு? என் பேர் என்ன? என் வித்தாகம் என்ன? நான் எதுக்கு வந்தேன்? என்னமோ ஒரு 1500 வரும் தான். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? சொன்னாதானே தெரியும். நான் எதை கொண்டு பேசமாக்கிறேன்? நான் எப்பேற்பட்டு தெரியுமா? ஒவ்வொன்றாக வச்சிருக்கிறேன். சபைக்கு வந்து ஆமா இருக்கணும். தப்பு தோல் பேசினா புளிஞ்சு புளிஞ்சு போடுவோம். நான் ரசம் வச்சு போடுவேன்.
வடிவம் மூர்த்ததனம் முட்டாள் குரு காற்றேற்றிலே மிருகத்தை போன்ற உருவத்தை படைத்தவன் யாருக்கு அடங்கா பின்னாடி ஆர்ப்பாட்டம் கொண்டா ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய என் பேரும் வாதாபி மாசம் நான் கொடுக்குறேன் இல்லப்பா சம்பளம் கேட்டா அடிச்சு அளக்குறேன் நான் மயிலா கொடுக்குறேன் வாங்க பாஞ்சு பேத்துக்கும் அதுக்காக உனக்கு அதெல்லாம் சொல்லு போடுறோம் ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வந்தாலும் அலங்கரிக்கப்பட்ட கோட்டை ஆமா ரத்னாபுரிமா தங்கம் வைரம் முத்து புஷ்பராகம் கோமேலகம் அப்படியே 9 ரத்தனம் 9 வகையான பொருள் அத்தனை உருவாக்கப்பட்ட ரத்னாபுரி கோட்டை ரத்தத்தினாலே இருக்கிறீங்க சொல்லிக்குது அப்படி இருக்கும் என்ன சீரியல் பல்பா இல்லடா கோட்டை அப்படிக்கும் எப்ப சொல்லிக்கிற மாதிரியே ஆமா சாமி இத்தனை நகை நட்டு பொண்ணு பொருளா வச்சுக்கிறீங்க யாரும் தூக்கிட்டு வர மாட்டாங்க எங்க இருக்கிறீங்க ரத்னாபுரி கோட்டை இருக்கிறேன் நடு கடலுக்குள்ள 7 திருப்பாக்கடல் மத்தியில சுழல் அந்த சுழல் கடிய ரத்னாபுரி கோட்டை ஓஹோ அந்த கடலுக்கு நடுவால கரைங்க 7 கடல் நாடி யாராவது வர முடியுமா அது யாராரு காவல் வச்சுக்கிறீங்க அவர் நட்டு மகாசோரன் ஓ நட்டு மகாசோரன் 4 வகை சேனம் ரதா கிதா துரகா பதாதி 4 வகை சேனம் தலைவாசல் முன்னாடி நட்டு மகாசோரன் கொடுக்கு தொடர்ந்து இருப்போம் கொடுக்கு ஆமா வாட்ஸ்அப்ல இருப்போம் நான் அரண்மனைக்கு உள்ள இருப்பாங்க யாராவது என்ன கொல்லுன்னு வந்தா 7 திருப்பாக்கடலை தாண்டி சுழலுக்கு உள்ள வந்துட்டா அவன் வாட்ஸ்அப்ல இருப்பான் பட்டு தலை கட்டிருப்போம் ஆமா முண்டத்துக்கு கடல் எழுதி போவோம் அந்த தலையை கொண்டு வந்து என் பாட்டு வைப்போம் எடப்பாடி ஜல்லா போறோமா தலையை வைப்பான் அந்த தலையை தூக்கி கோட்டைக்கு கொள்ள வந்தியா அப்படின்னு அவனை காலை போட்டு என் பேரா வாதாபீஸ்வரன் அப்படின்னாலும் இந்த அழகான வாதாபீஸ்வரன் வீட்டு எடுத்தாங்களே அப்பா அம்மா இறக்குறாங்களா செத்து போயிட்டாங்களா மக்களை பத்தி மவராட்சி என்ன போல எங்க அம்மா தாய போல பிள்ளை எங்க அம்மாவை போல நானு தாய போல பிள்ளை நூலை போல சீலை எங்க அம்மா யாருக்கும் உங்க அம்மா தேவடியா போயிருந்தா என்ன அசிங்கம் பண்ற இன்னைக்கு தான் தெரியுமா சரி சரி மீசை அங்கத்துல இரவு பகலா தூள் பெற்றெடுத்து தங்கத்தால் செல்விட கட்டில வைத்து தங்கத்தால் செல்வி தொட்டில வைத்து அண்ணே மணியே முத்து அரும்பு இதுக்காக நாடாள பண்ணவனு அப்படின்னு கட்டி தழுவி என்ன முட்டை கொடுத்து அரும்பாடு குழந்தைய அழைக்க வச்சா எங்க அம்மா அசுவாமிக்கு உங்க அம்மாவும் அசுவாமிக்கு தலை முட்டும் உடம்பு ஆட்டு ஆமா ஆட்டு உடல் எங்க அம்மா அசுவாமிக்கு அம்மா தாயாரும் அசுவாமிக்கு தந்தையார் ஆட்டுமா யாரு தூர்வாசன் மகாமுனிவர் இந்த வாசல் என்ன 3/4 வாசலா 1 இன்ச் வாசலா என்ன தூர்வாசல் வாசல்ரா தூர்வாசன் மகாமுனிவர் ஓ தூர்வாசல் உலகத்துல பயங்கரமான ஆளு அட குறத்தா 7 மணி கோபம் 3 மணி தாடி 22 கண்ணு யாருக்கு இல்லாம கோபம் வைத்தவள் எங்க அப்பா இட்டால் சாபம் கொடுத்தால் வரும் இட்டால் சாபம் அசாமிக்கும் தூர்வாசல மகாமுனிவருக்கும் நீங்க எத்தனை பேர் நாங்க 3 பேர் மாதாவி வில்வரல் வேதாவி வேதாவி நாங்க 3 பேர் அண்ணன் தம்பி 3 பேர் சொல்றீங்க ஏங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா நான் தான் இப்படி நான் இப்படி இருந்தாலும் காலகாலத்துல இல்லாம இருக்கும்போது நல்லா இருக்கும் என் குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வேணும்னு அழகான பொண்ணு கேன பொண்ணு கொடுத்தது பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா
நீ புடவை மட்டும் எனக்கு உனக்கு என்ன 250 ரூபாய் சம்பளமா தான் போறோம். மனைவி கட்டாளுக்கு கண்ணாட்டி ரஞ்சிதம் அவனுக்கு மசூர் ஒண்ணுதான் கருப்பு வீதியெல்லாம் தார் ரோட்டு கலரு தங்க நிறம்டா தங்க நிறம் உட்காரு என் மனைவி என்னைக்கே வீட்டுல கால் வச்சால அன்னைக்கே போன உழுவுது பணங்க உங்க குடி நின்னால வராது சரி என் மனைவி யார் தெரியுமா சொர்க்கக்கண்ணி சொர்க்கக்கண்ணி ஆமா தெய்வாட்ட தேவதாரம் வச்சா பேரு இவரு பேரும் பாலாதேஸ்வரன் தன் மனைவி பேரு சொர்க்கக்கண்ணி அவர் எப்பேற்பட்ட தெரியுமா இந்த தேவேந்திர சபையில் இருக்கிறானு மயில்வேல் சிற்ப சாஸ்திரி அவன் 1000 மண்டபத்தை உண்டாக்குவான் 1000 கட்டடத்தை அழிப்பான் விஸ்வகர்மா எனக்கு மாமனார் சரிங்க அந்த சொர்க்கக்கண்ணியே மாலை இட்டு அப்படி இருந்தாலும் அப்படி மாலை இட்டு ஒரு நாள் ஒருத்தனும் என்ன செஞ்சிருக்கோம் விஷ்ணு கோரி கடுமையா எப்படி சாகால வரும் வேகால உடல் போகாத செல்வம் மூன்று வரும்னு விஷ்ணு கோடி தான் ஆமா அப்பா விஷ்ணு சொன்னோம் எப்படி அப்பா வாஜாபி ஒரு மனிதனா பிறந்தா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இறப்பு வரும் அதனால இந்த வாரம் கொடுக்க முடியாது நான் காட்டேன் எப்படி அப்பனே ஈசனே ஆண்டவனே எனக்கு ஒரு நாடு நகரம் எனக்கு ஒரு நாடு வேணும் உனக்கு எங்க வேணும் நாடு அப்படின்னா 7 திருப்பாக்கடல் ஆமா சுழல் மத்தியில எனக்கு ரத்னாபுரி கோட்டை வரணும் ரத்னாபுரி கோட்டை ஆமா ரத்னாபுரி கோட்டையே ஒன்று செய்யலாம் சரி ஆமா எனக்கு 4 மூலைக்கு நமக்கு தியானம் வரணும் 4 மூலைக்கு 4 தியானம் அப்படியே சொன்னா எனக்கு சுக்க கண்ணி காட்டேன் சுக்க கண்ணியே மூலைக்கு கொடுத்தேன் அப்ப ஒரு வரம் காட்டு நாக்கு முடி சாவர மாதிரி ஆமா ஒரே ஆண்டவனே இன்னும் ஒரே ஒரு வரம் ஆணுக்கும் பிறந்தவன் இவனு என்னவே கொல்லக்கூடாது ஒரு பெண்ணோட யோனி வழியாக எவன் பிறந்தாலும் என்ன கொல்லக்கூடாது ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் உள்ள வச்சால்தான் அது பொம்பளையும் கொண்டு போறோம் அதனால யோனி வழியே யாரும் பெறக்கூடாது சரி அப்படி பிறந்த குழந்தை யாரும் கொல்லக்கூடாது ஆணுக்கு பெண்ணுக்கு போறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆணுக்கு போறதுக்கு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படிப்பா ஆணுக்கு பெண்ணுக்கு யாரு கையாலுமே சாவில்ல ஒரு யோனி வழியா பிறக்காத குழந்தை ஏகத்துல ஆமா பிறந்தாதான் கொல்ல முடியும் அப்படின்னு காட்டேன் அப்படியே தந்தோம் சரி அதனால நான் வார்த்தை வாங்கிட்டேன் இருந்தாலும் இந்த 3 அளவுக்கு நான் ஆளணும் சொர்க்கம் மத்தியம் பாதாளம் ஆக்கள் அழித்தல் காத்தல் சிவன் விஷ்ணு இந்த 3 பேரையும் அவங்க நாட்டு சென்று அவங்க அடிச்சு உதச்சு அதாவது செய்து நாட்டை விட்டு முடுக்கணும் அந்த நாட்டை நாடு ஆளணும் அதனால எங்க போலாம் சிறப்படிக்கு போகணும்டா போலாமா சிறப்படி போலாம் கொண்டு விட்டா என்று இப்ப தேவாதாவல சிறப்படிக்க போக அதே சமயத்தில் வெள்ளிக்கிரி கைலகிரி ஆளக்கூடிய கைலாஸ்வரன் சபைக்கு தருவா. நந்தி காவலா சாமி நான் சபையிலே வந்திருக்கிறேன் பிரதி. ஆமா சாமி. என்னடா சாரிங்கிற சாமிங்க. நான் இந்த சபையிலே வந்திருக்கிறேன் பிரதி. ஆமா சாமி. நான் யாரு என் பேர் என்ன நான் எதுக்காக வந்தேன் உங்களுக்கு என்ன கஷ்டமா யாருக்கு தெரியும் என்னால என்ன நடக்க போகிறது என்ன நடக்கும் நீங்க யாரு எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியுங்க இந்த காடு ஃபுல்லா பாம்பு பூந்திருச்சு பிடிக்கிறதுக்கு வந்துருக்கீங்க இது என்ன பண்ணி கொத்துற வேலை இல்லப்பா இது பரமேஸ்வரன் கரங்களால இருக்கக்கூடிய தங்கவேல் சத்திவேல் தங்கவேல் சத்திவேல் சுருட்டி அப்ப செத்து போயிட்டான் சாமி அந்த வேல் வேற இது பரமேஸ்வரன் கரங்களால் இருக்கக்கூடிய தங்கவேல் சத்திவேல் தங்கவேல் சரி இந்த மியூசிக் ஒரு 2 டப்பா போய் செலவு பண்ணி இருப்பீங்களா இருக்கிறோம் அதிகமா கூட இருக்கும் ஆனால் சபையில வந்து ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேர்களும் ஒன்றாக சேர்ந்து மாரியம்மனுக்காக தேர் திருவிழா செய்து திருவிழாவை பெருவிழாக செய்து அத்தனை பேர்களும் ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேர்களும் ஒன்றுபட்டு 100 500 1000 சொல்லக்கூடிய வசூலை செய்து நமக்கு இன்றைக்கு ஓர் இரவு அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்த அரங்கேற்றத்துல இந்த சபையில அமர்ந்திருக்கக்கூடிய வன்னி குலத்துல பிறந்த புண்ணிய சிகாமணிகளை வந்திருக்கலாம். இன்னும் பத்திரகாளி வரத்தால பிறந்த நாடாராஜ மாடுகளும் வந்திருக்கலாம். இன்னும் ஆதி திராவிடங்களும் வந்திருக்கலாம். அருந்ததிமார்களும் வந்திருக்கலாம். காராள வம்சத்தில் பிறந்த கமண்டமார்களும் வந்திருக்கலாம். ரெட்டியாரிமார்களும் செட்டியாரிமார்களும் அனைவற்ற பேர்களும் கடல் அலை போல வந்திருக்கிறார். அதுக்கு முன்பதாக இந்த பக்கம் ஜிஹெச் ஆஸ்பத்திரியில பெட்ல சேர்த்திக்கிறாங்க. இந்த லைன்லாம் இதெல்லாம் பிரசவாடி சாமி
இதெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு, இதெல்லாம் இப்ப குளுக்கோசி இறங்கிட்டு இருக்குது. இறங்கிட்ட உடனே குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும். பாவம், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கிடக்குறாங்க, வீட்டுல இடமா இல்ல. அதனால இந்த சபைக்கு முன்பதாக நாம நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? என்ன சாமி? இந்த சபைக்கு முன்பதாக நடத்தக்கூடிய நாடகமும் புராணம். இன்னைக்கு ஆமா, புராணத்திலேயே சிறந்த புராணம் வண்டிய புராணம். ஆமா, புராணத்திலேயே சிறந்த புராணம் வன்னிய புராணம். ஆமா சாமி, வன்னிய புராணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் அல்லது மந்திரமால் திருக்கல்யாணம். ஆமா, சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இப்பொழுது நாம் அரங்கேற்றம் செய்து வருகிறோம். அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் முதல் தற்பால் வந்திருக்கின்றேன். நான் யாரு, என் பேர் என்ன? நான் தான் சொன்னேன், இந்த ஊர்ல பொண்ணு போகும்போது பிடிக்கிறது வந்திருக்கீங்க. நான் பாம்பு பிடிக்கணும் இல்லப்பா. இது என்ன சாமி இது? அப்ப நான் முள்ளு தள்ளுற குச்சா? டேய், உடல் இருக்கிற வகுத்துல உள்ள போட்டு உள்ள உடல் இருந்தா தானே உடல் உருவத்துக்கு. சொல்லுங்க விளையாடாதீங்க. டேய், இது சக்திவேல் தங்கவேல்ரா. தங்கவேலுங்கிற சாமி அல்ல பெண்டு தட்டிக்கிட்டா தேன ஓவர வேலை. இதுக்கா? ஆமா, இது சக்திவேலு. ஆமாடா, இது தங்கவேலு. தங்கவேல்ரா. நான் நம்பணும். நம்பணும். இவனை நாமளே செத்து போயிட மாட்டான். ஆமா, நான் நம்பணும். இரு வரேன். நீ கடவுளு. ஆமா, இருறா வரேன். டேய், டே போடாத, போயிட்டு வா. இருறா வரேன், போக்கல விட்டுருவேன். இருறானா இருக்கணும் கொலாயம். கடவுள் எத்தனை நாள்ரா சிலிண்டர் ஜெயிச்சுட்டு வந்தான்? சிவபெருமான் எத்த சொல்லிட்டாப்பானா? டேய், கடவுள் இப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு. நீ உங்க அடியில பல்ல அப்படியே பேசுறா. என்னடா மரியாதை உனக்கு? ஆறுகிட்ட வேத்து போட்டு ஏமாத்தலான்னு வந்த. ஏன்டா டேய், நான் சிவபெருமாள் வந்தேன். கடவுள்னா எங்க இருக்கணும்? கோயில்ல இருக்கு. என்ன மாதிரி புழுதி காட்டுக்கு வந்திருக்கோம்? டேய், கடவுள் எங்கேயும் இருப்பாருடா. கடவுள் எங்கேயும் இருப்பாரு. நாளைக்கு சித்திர கோயில் பக்கத்தால சிவதாபுரத்துல கிடக்கணும். கடவுள் அங்க வருவாரு. அங்க வந்துடணும், இங்க இருக்கக்கூடாது. ஆள பாரு, என்னை பார்த்தா எனக்கு யானை கொஞ்சமே இருக்குதா? சொல்லணுமா? நாங்க இந்த ஊர்ல பூசை வாங்கிட்டு வாய் பேசாதலான்ட்டு இந்த ஊர்ல பூசை வேண்டி நாளைக்கு அங்க வந்துடுற பூசை கடவுளுக்கு பூசை பண்ணுவாங்கடா. நீ கடவுளை தானே? ஆமா, ஆமா. நான் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. ஆமா, இதெல்லாம் நம்ம செட் ஆளு. ஆமா, எல்லாமே சுத்தமான சொல்றீங்க. ஆமா, அது மக்கள் சொன்னா ஏத்துக்குவீங்களா? போயிட்டு வா, ஏத்துக்கிட்டு போயிட்டு வா. ஆறிட்டு போயிட்டு வரட்டும். மக்களுக்கு கேட்டு என்னடா பெட்ஷீட்ல குடும்பம் நடத்துறீங்க? யார்கிட்ட போயிட்டு வரட்டும்? எங்க போய் கேக்குறேன், கேட்டு வா. யார்கிட்ட கேட்கணும் அங்க கேக்குறேன். சரி, கேட்டு வா. வர்றேன். டேய், ஏ போடாத போயிட்டான்டே ராமரே. அம்மா எப்பயே போயிட்டா. ஐயோ பாவம் இல்லையா? போகஸ் பேர் என்னடா? சவுண்ட் ப்ளீஸ். உங்களோட பேர் என்ன? மீனாடா? மீனாக்கா, மீனாக்கா. அது கடவுளை தெரியுதா? பயமா அது கடவுளா இல்லையா? கடவுளை தங்க வேலை தெரியுதா? இந்த தங்க வேலை ஒரு தண்ணி என்ன தெரியுது? ஆறுகிட்ட மீனாக்காவே சொல்லி கொடுத்து தண்ணி பைப்பா, தண்ணி பைப்பா. மீனா கண்ணு, மீனா கண்ணு மாசியில் போட்டா என்னடா காவடி ஆட்ட மாட்டேங்கிறேன். ஏடா டேய், தண்ணி பைப்பா. வர காலையில பாவம் பைப்பு ஆப்ரேட்டர் ஆகுது. ஆத்தடி பைப்பு ஆப்ரேட்டர் சொல்லுறாரு. மீனா கண்ணு தண்ணி பைப்பு, காலையில் தண்ணி பிடிக்கிற பைப்பு நீனா சொன்னியா? எத்தனை விட்டு நீ பிடிச்சாரு பண்ண மாட்டேன். சொல்லிவிட்டு சொல்லலன்னு சொல்றாங்களே. அப்படியெல்லாம் பாப்பா சொல்லாது. பாப்பா சொல்லாது. ஆக மொத்தம் நீ கடவுள். ஆமா, நான் கடவுள்னு இன்னுமே என்னால மன்னிச்சு உனக்கு என்ன சந்தேகம்? டேய், நான் கடவுள் தான்டா. நீ கடவுள் தானே? ஆமா. நான் ஒரு 5 சந்தேகம் கேட்பேன், நீ கரெக்டா சொல்லி விடுவியா? சொல்றா. வேண்டாம், ஒரு மாத்திரம் முழுக்காக வந்திருப்போம். கேடா, அப்பதானே கடவுளை நம்புவேன். ஆமா, 5 சந்தேகத்தை கரெக்டான விடையை சொல்லி விட்டுனா நீ கடவுள், இல்லைன்னா நீ டூப்பு. சைக்கிள் டூப்பா? கேள்றா. டூப்புங்க. என்னடா டூப்பு? என்னைய படிச்சது யாரு? உன்னை படிச்சது நான் தான். கடவுள். சத்தப்பட சாமி. என்னைய படிச்சது நான் தான். என்னைய படிச்சது எங்க அப்பா. உங்க அப்பனை படிச்சதே நான் தான். எங்க அப்பனை படிச்சது தாத்தை. தாத்தனை படிச்சதே நான் தான். அவனை படிச்சது முப்பாத்தை.
முப்பாட்டனை படைச்சவனே நான் தான். மத்தளக்காரன நான் தான் படைச்சேன். கொள்ளக்காரன நான் தான் படைச்சேன். பொட்டிக்காரன நானே தான் படைச்சேன். என் பையன் ஒத்த கொஞ்சன அவனே நான் தான் படைச்சேன். என் பொண்டாட்டிய நான் தாடா படைச்சேன். இப்ப இந்த கரண்ட நான் தாடா படைச்சேன். அதுல இருக்கிற செம்பூசிய நான் தாடா படைச்சேன். அப்பங்காரன் சொன்னா மகன் கேட்பான், மகன் சொன்னா அப்பன் கேட்பான். சம்பளம் மீதி பாரு இன்னைக்கு. ஆண்டா கம்பெனி ஆண்டாவா ஏன்டா என்ன பண்ணும்? தள்ளி இது உங்களுக்கு என்ன ஆகுது? மகன் நீ அப்பன் அப்பன் சொன்னா மகன் கேட்பான், மகன் சொன்னா அப்பன் கேட்பான். இந்த கத்தியால அந்த குண்டூசியில கையை வை பார்க்கலாம். இதுயா பாக்கலாம் நீ கடவுளா உன் கொலையில போக வருதான்னு பாக்கலாம். நீ வேற நீ வேற யாருப்பா கூத்து விடுறதில்ல கடையாச்சியில் பிடிக்கணுங்க. அட புடிங்குட்டி நீ என்ன அதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம் கொண்டே. கரண்ட் ஆஃப் பண்ணி நீ தோடுறதுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம்னு சொன்னேன். வந்துட்டா வேலை கொலையில கடவுள்னு ஒரு சந்தேகத்துல நான் பாஸ் ஆகி போயிட்டேன். ஆமா ஆமா. இது ரெண்டாவது சந்தேகம். என்ன சந்தேகம்? இது என்னது? ஏடா இது கல்லு. சிரிக்காதடா சாவர மாதிரி இருக்குது. ஏடா சாவர? ஏடா இது என்னன்னு தெரியாதா? எல்லாத்துக்குமே தெரியும் இது கல்லு. கல்லுன்னு தெரியும் எல்லாத்துக்கும். கல்லுல இது என்ன கல்லு? கருங்கல்லு. எப்படி இப்பதான் இப்ப ஒரே ஒரு பாயிண்ட் தான் கரெக்டா பேசிக்கலாம். இந்த கருங்கல்லு நீ கடவுளை தானே? ஆமா. தண்ணிக்குள்ள போட்டா ஏசாமி முழுவுது முழிக்கிறான் பாரு. சொல்றா ஆடுற வேலை உள்ளான்னு வந்த நீ. டேய் கல்லு வெயிட்டா இருக்குது முழுவுதுடா. சாமிக்கு ஒரு குழாயும் தெரியல, கல்லுக்கு நீச்சல் தெரியல, கல்லு முழுவுது. கல்லு போய் அப்படா நேசம் பண்ணி அடிச்சுட்டு உள்ள போகுமா? ஆமா ஆமா. கல்லு அப்படா போய் நேசம் பண்ணிட்டு வரும். அதுதாங்க, அதுதான் கடவுளுங்கிறது. அது முன்னையே யோசனை பண்ணி இருக்கணும். எதை பேசலாம் எதை பேசக்கூடாது. ஆமா. வந்துட்டு வேலை குழாய் இல்லாத. சரி விடு, இதுதான் வேண்டாம். உனக்கு தகுந்த மாதிரி சிம்பிளான கேள்விங்க கேளுடா. ஆம்பளையா பிறந்தா வேட்டி கட்டுறாங்க. ஆமா. நல்லதுக்கு கெட்டதுக்கு காது குத்து கருமாத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் வேட்டி கட்டுறாங்க. ஆமாடா வேட்டி கட்டுறது அம்மனோட போவாங்க. மூடிட்டு கப்பு நிக்கணும். அம்மனுக்கு முன்னே என்கிட்ட பேச தம்பி. வேட்டி கட்டுறாங்கன்னா வேட்டி தானே கட்டுவாங்க. வேட்டி கட்டுறாங்க. ஆமா. அந்த வேட்டி எங்க கட்டுறாங்க? இடுப்புல கட்டுறாங்க. என்ன புடுக்கல கட்டுறாங்க? இடுப்புல கட்டுறாங்க. அப்பன் சொன்ன மாதிரி இடுப்புல கட்டுறாங்க. அப்ப நான் கூத்தாடிட்டு இருக்கிறான். இல்ல நாமதான் சொல்லு மூடிக்கிட்டு. டேய் இடுப்புல கட்டுறாங்கடா. வேட்டி வந்து இடுப்புல கட்டுறான்னு சொல்றேன். ஆமா. வேட்டி எங்க கட்டுறாங்க? இடுப்புல கட்டுறாங்க. டேய் தம்பி வேணாண்டா டேய். ஆமாடா. டேய் ஓயங்கம்மான்னு பேசி விடுவேன்டா நானு. டேய் கடவுள்னு பாக்குறேன். டேய் வேட்டி இடுப்புல தான் கட்டுவாங்க. ஆ? வேட்டி இடுப்புல தான் கட்டுவாங்க. வேட்டி எங்க வருது அங்க தான் கட்டுறாங்க. வேட்டி எங்க வரும்? அங்க தான் கட்டுவாங்க. இடுப்புல தான் வரும். இடுப்புல தான் வரும். இப்படி அவுந்து போனா? இடுப்புல தான் கட்டுவாங்க. ஏய் இப்படி அவுந்து போனா எப்பறா கட்டுவீங்க? புதுக்குடியா கட்டுவீங்க? வளைச்சு கட்டுவாங்க. வளைச்சு எங்க கட்டுறீங்க? ஏப்பா பொம்பளை தலையில வேட்டி கட்டுறாங்க, முடிச்சு போயிட்டா தலையில வேட்டி கட்டுறாங்க. எத்தனை போயிருக்குது? 3. நாலாவது சந்தேகம். சரி. பொம்பளையா பிறந்தா காலையில ஈஸியா ஆம்பளைக்கு உண்டான சமையல் பண்ணுவாங்க. ஆமா. என்ன கேஸ் அடுப்பு பத்த வைப்பாங்க. சரி. தோசை கழுவி வைப்பாங்க. ஆமா. மாவு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. ஆமா. தக்காளி பழம் சட்னி வைப்பாங்க. ஆமா. கடைவாங்க. தோசை ஊத்துவாங்க. அந்த வேவர தோசை ஏன் திளம்ப மாட்டேங்குது? பைத்தியக்காரடா நீ எந்த ஊர்ரா? ஏடா நீ எந்த ஊர்ரா நீ? ஊரே பாரு சொல்றா. அவர் ஊர் தர்மபுரி. ஊரு பெண்ண ஓக்கறமா? டேய் தோசை ஊத்துறாங்கடா, அது எப்படா திரும்ப? அது வேவுல திருப்பி போடுறாங்கடா. ஓய் அது வேவுல அதனால திருப்பி போடுறாங்க. சும்மா உள்பான விஷயத்தை உன்னால சொல்ல முடியல. அந்த தோசை ஏன் திள மாட்டேங்குது? தோசை எப்படா திருப்பி போடுறோம் திரும்புது. தோசை நாள் திள முடியாத நாம திருப்பி போடுறோம். அப்படி தோசை எப்ப திரும்பும்? நாம திருப்பி போட்டதான் திரும்பும். வெளியே போடுறது திரும்ப. எப்படி அதே திளம்பாதா? அதே எப்படி திரும்ப? அதுக்கு என்ன கை காலாகுது திளம்புறதுக்கு? ஏப்பா இரும்பு தோச்சு குச்சியில திருப்பி போட்டது தான் திரும்ப தோச்சு. தொலைச்சு குச்சி தாங்க உனக்கு தகுந்த மாதிரி எப்படி? என்னது? இந்த வெத்தலையில அது வெத்தலை. 5 பூ இருக்குதான். உனக்கு தெரியுமா? எவ்வளவு நாளா இருக்கு பாக்குறீங்க? வெத்தலையில 5 பூவு. அதாவது நீ எப்படி வச்சு 5 பூ இருக்குதான். அதுதான் கடவுள் விடைய சொல்லுவாரு. இந்த 5 பூவுல என்னென்ன பூ இருக்குது சொல்லுங்க பாக்கலாம். இத கீழே போடுங்களே எப்படி? டேய் அது ஏடா? அது என்னடா பாரமாவா இருக்குது? எனக்கு பாரமாட்டா இருக்குது. சொல்லு, நீ சொல்லிவிட்டா தான் கடவுள். இல்ல கண்ணாமூலி அப்படியே பிடிங்க போயிடும். ஆமா, வெத்தலையில 5 பூ இருக்குதான். வெத்தலையை எப்படி கொடுத்தனும் அதே மாதிரி கொடுக்கணும். வெத்தலையை கிளி கூடாது, விண்ண பண்ணக்கூடாது. கடவுள கொடுத்த மாதிரியே உங்ககிட்ட கொடுக்கணும். ஆமா, 5 பூல கட்ட சொல்லு. 5 பூ.
ஆனா வெத்தலையை தம்பி காயம் பண்ணக்கூடாது. சரிப்பா. முதல்ல என்ன தெரியுமா? காம்பு. காம்பட்டி அப்பா இத்தனை நாள் போடுறிய பாத்தியா? காம்பு. அதுல ஒரு காம்புல ஒரு பூவு. ஆமா காம்பு. காம்பு. வெத்தலை மடிக்க கூடாது சாமி, காயம் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு தொடைப்பு. இங்கத்தான் தொடைப்பாங்களா? எங்க வேணாலும் தொடைப்பா. தொடைப்பு. தொடைப்பு. மடிப்பு. மடிப்பு. கிளிப்பு. கிளிப்பு. அடைப்பு. அடைப்பு. நீ வெளியே சொல்லல. துப்பு. துப்பு. 5 பூ. 5 பூ. முண்டை முட்டி வெத்தலை கொடுப்பேன். என்ன கேட்டேன் நானு? வெத்தலையில 5 பூ கேட்டேன். ஆமா. காம்பு. ஆமா. துடைப்பு. ஆமா. மடிப்பு. மடிப்பு. கிளிப்பு. கிளிப்பு. அடைப்பு. கிளிப்புங்கும் போது கிளிக்கணுமா இல்லையா? கிளிக்கணும். அடைப்புங்கும் போது அடைக்கணுமா இல்லையா? நீ வெத்தலை கேட்டது என்னன்னு சொல்லுவேன். நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடு. ப்ளீஸ். காலையில ஒரு கோழி வாங்கி. சரி. ஏடா பரமேஸ்வரனுடைய தங்கவேல். இந்தா. நீ எடுத்து செவி குடுறா. யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க? செடி குடுறாவா? அதுல பொழைச்சு குடுறா. ஏய் அப்பா கோகர சாமி ஆட்டுக்குது. டேய் உங்க பேர் என்னங்க? என்னுடைய பேரோ கைலேசவாசன், கைலங்கிரி வாசன், வெள்ளிங்கிரி வாசன், திருநீலகண்டன். ஏன் தெரிய கடத்த போத மேரிச்சா? இல்லடா என்னுடைய பேர் நாமகள் லிங்கேஸ்வரன், மாதேஸ்வரன், சித்தேஸ்வரன், அத்தனாரீஸ்வரன். உலக மக்களுக்கெல்லாம் படியலக்கூடிய முக்கல் படுத்த பரம கடவுள். உலக மக்களுக்கு நீ தான் படி இழக்கிறீங்க. ஆமாப்பா. எத்தனை மூட்டை அடிச்சு கொண்டு போவீங்க? கடவுள் எந்த காலத்துல அரிசி ஊட்டு கொண்டு போய் போட்டான். படி இழக்கிறது பின்ன என்ன? அரிசி வேணும், படி வேணும், சாக்கு வேணும். ஆமா. எவத்த காலம் வச்சிருக்கீங்க கடை? அதெல்லாம் கிடையாது. இந்த கடவுள் அப்படியெல்லாம் படி இழக்க மாட்டார். என்னுடைய நான் குடியிருக்கிறது எங்க தெரியுமா? ஆட்டியம்படி எஸ்பாலம். அது காலையில இப்படியே எத்தனை பங்காவணும்? அது காலையில நான் குடியிருப்பது இந்த கடவுள் குடியிருக்கிறது உலகத்திலேயே பெரிய மலை என்னுடைய மலை. உலகத்திலேயே பெரிய மலை மத்தாள பாட்டியா மலைத்தான். வெள்ளிகிரி மலையிலே குடிக்கொண்டிருக்கின்றேன். ஆமா, வெள்ளிகிரி மலையிலே உச்சியில குடிக்கொண்டிருக்கிறேன். உச்சியில குடிக்கொண்டிருந்து எனக்கு நாணை கண் உண்டு. ஆமா, நாணை கண்ணை திறந்து பார்த்தால் என்னுடைய வலது கை அப்படி நீட்டினால் உலக 56 தேசத்துக்கும் படியளந்து வரும். நீட்டினா போதும். ஆமா, ஊட்டி போத்தாவில்லை கிடையாது. நிலத்துல ஊறக்கூடிய எறும்பு வரைக்கும், உயரத்திலே பறக்கூடிய பச்சியில் வரைக்கும், எறும்பு கடை ஆணை முதல் 84 லட்சம் சிவபேர்களுக்கும் படியலக்கம் பரம கடவுள். நீட்டினா போதும். மக்கள் எல்லாம் பசி பட்டில தீர்ந்து போயிடும். அனைத்து பேர்களுக்கும் நடப்பனை பரப்பனை நீந்து வனை மட்டும் சொல்லு. ரொம்ப பசிக்குதா? ஆமா, ரொம்ப பசிக்குதா? கை காட்டி கொடுங்க. என்ன ரொம்ப பசிக்குதான்? தீர்ந்து போச்சா? இல்லையோ, ரொம்ப பசிக்குது. நீட்ட உடனே எப்படி பண்ணி நீங்கும்? நீ கோரிக்கை வச்சாலும் உடனே கேட்கும். உடனே கேட்காதா? வெள்ளிகிரி மலை உங்களோட மலை. வெள்ளிகிரி மலையா என்னுடைய மலை. மேல மலை உச்சி மேல இருந்து கையை காட்டினா உலக மக்கள் அனைத்து பேர்களும் உணவளிச்சு வரும். அப்ப வீட்டு போக தேவையில்லை. வீட்டுக்கெல்லாம் அப்ப உங்க கூட ஆட்டியாம்பட்டி பக்கத்தால எஸ்பாலம் தானே? ஆமா. அந்த எஸ்பாலம் பக்கத்தால ஒரு டோர் கிடக்குது இல்ல? அந்த டோர் கடைக்கு காலையில 10 மணிக்கு போய் உள்ள போந்தவன், டோர் கடை கீவுல 10 மணிக்கு போய் போந்தவன் ஏன் 4:30 மணிக்கு ஒரு 1/2 கிலோ சர்க்கரையை கூட வாங்க மாட்டேன். மம்மட்டி புண்டை கொண்டாங்க. அவனுக்கு வேக உழவுலைங்க ஆளுக்குள்ளையா போயிட்டான். முன்னாளெல்லாம் வளர்த்தியா போயிட்டான். அவனை போட்டு தண்ணி விட்டுக்கிறாங்க. 6 லிட்டர் வேலை உள்ளான்னு வந்து அது அவதாரம். அப்ப ரேஷன் நிக்கிறது அவதாரம். அதுக்கு வேற அவதாரம். பொங்கலுக்கு 3000 வாங்கி புத்தி இல்ல? நீ வாங்கிட்டே இல்லையா? ஏன் வாங்கல? எனக்கு அடியிலாக உழவுலையும் அடி அனைத்து பேர்களுக்கு நான் தானே கொடுக்க சொன்னேன். நீங்க ஆமா, என்ன புடி கூத்தாடிட்டு இருக்கிறேன். கடவுள் எங்கேயுமே இருப்பார், விளையாடுவார். ஆமாடா, அனைத்து இடத்துல நான் இருப்பேன். செடி கொடி மரம் மட்டும் அத்தனை நான் தான். நான் அசைந்தால் உலகமே அசைவடா. நான் அசைந்தால் உலகமே அசையும். அப்பேரு கண்ட முக்கன் படுத்த பரமக்கடவன் என்ன பார்த்து கேவலமா பேசுற? படியலக்க பரமக்கடவன் நீ தாங்க. உனக்கு படியலக்கிறதா நான் தான். நீ என்னத்துக்கு படி இழக்கிற? நான் டம்ளர் போட்டு ஆண்டுக்கிறேன். என்னத்த படி இழக்கிற? நான் வந்து செப்ப செப்பமா அரிசி கொண்டு போய் ஆக்குறேன். படியே தேவையில்லை. சுண்டி கூட சாவடிக்காது.
அவனமா தோத்த போடுறது வேற ஆளு பங்கம் படுறது எதிரியா? டேய், அப்படி இருந்தாலும் நான் முக்கனப்பட்ட பிரமக்கடவுள். நீ எங்க முக்கரியா செஞ்ச நாங்களும் தேவர்களும் 3 பேர். படைத்தல், கர்த்தல், அழித்தல் இப்படி சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். மும்மூர்த்தி தேவர்களே நம் முதன்மையான கடவுள். முதன்மையான கடவுளாய் இருந்தாலும் ஓம் என்று எழுத்தாளர் நான் பிறந்தவன். ஆமா, நான் பிறக்கும் போது செடி கொடி மரம் மட்ட ஆகாய பூமி எதுவுமே கிடையாது. ஆமா, ஆதி மகாமுனிவர் ஒருவர் இருந்தார். ஆதி மகாமுனிவர் தவம் செய்தார். ஆதி மகாமுனிவர் தவம் செய்தார். எப்படி தவம் செய்தார்? உலகத்தை படைக்க வேண்டும் அப்படின்ட்டு 2011 வீடும் உட்கார்ந்த இடத்துக்கு எந்திரிக்காமல் படிக்கி தவம் செய்தார். சாமி சாமி குட்டி பாபு சத்தமுடா சாமி இதெல்லாம் பிளஸ் இருக்குது. உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்காமல் படிக்கி தவம் செய்து கொண்டிருந்தார். தவம் செய்து கொண்டே இருக்கும்போது உடனே தேய்ச்சி கொண்டே இருந்தார். ஏன்னா எந்த பலனுமே கிடைக்கலையே. 2011 வீடும் உட்கார்ந்த இடத்த விட்டு நாம உலகத்தை படைக்கிறோம், ஏதொன்னும் பலன் இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்டு உடனே தேய்ச்சி கொண்டு இருந்தார். உடனே தேய்ச்சி கொண்டு இருந்த உடனே பெரிய அழுக்க வந்தது. அந்த எலுக்க எடுத்து இப்படி உள்ளங்கையில தட்டி தூக்கி எறிந்தார். கோழி ஓட்டும் மடுவுமாங்க அந்த அழுக்கு உருந்துகிட்டு போனது. உருந்துகிட்டு போன உடனே இது இரண்டாக உடைந்தது. இரண்டாக உடைந்த உடனே 3 பகுதி ஜலம், ஒரு பகுதி நம்ம மானிட ஜென்மம். ஆமா, ஆகாய உற்பத்தியாச்சு, பூமி உற்பத்தியாச்சு, சந்திரன் சூரியன் செடி கொடி மரம் மட்ட அனைத்தையும் உற்பத்தியாச்சு. சத்தம் போட்டா பேசுறது கேட்காத அப்புறம் செடி கொடி மரம் மட்டும் அனைத்தையும் உற்பத்தி ஆச்சு. அப்ப அந்த கோழி மட்டும் வடிவத்துல இருந்து உடனே அந்த கோழி மட்டும் வடிவத்துல இருந்து ஒரு சச்சினி சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒன்று பிறந்தார். ஒரே ஒரு பெண்ணு. ஆமா, ஒரு பெண் ஒன்று பிறந்தார். அந்த பெண் எப்படி பிறந்தார்? 3 கண்ணோட பிறந்தார். முகத்துல 2 கண்ணு, நெத்தி கண்ணு, 3 கண்ணோட பிறந்தார். பொம்பளையா பிறந்தா ஆட்டுக்கு 2 கண்ணு, மாட்டுக்கு 2 கண்ணு, மனுஷனுக்கு 2 கண்ணு, எல்லாத்துக்கும் 2 கண்ணு தான். 5 சீவன்ல இருந்து 6 மனிதன் வந்து எல்லாத்துக்குமே 2 கண்ணு. வித்தியாசமா 3 கண்ணு. உண்மைதான். இந்த சத்தின்னு சொல்லக்கூடிய பெண் 3 கண்ணோட பிறந்தார். 3 கண்ணோட பிறந்த உடனே அந்த ஆதி மகாமுனிவர் என்ன சொன்னார்? பெண்ணே, நான் உலகத்தை படைக்க வேண்டும் சொல்லி 2011 தவம் இருந்தேன். உலகத்தை படைச்சிட்டேன். என்ன பூமி படைச்சேன், ஆகாயத்தை படைச்சு, சந்திரன் சூரியன் அனைத்தையும் படைச்சேன். நீ மக்களை படைச்சுக்க அப்படின்னு சொன்னார். நான் மக்களை படைக்கிறதா எப்படி நான் படைப்பேன்? ஒரு பெண்ணாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதி மகாமுனிவரத்துல கேட்டார். அந்த ஆதி மகாமுனிவர் என்ன கொடுத்தார்? அகாரா உகாரா ஓங்காரா. அகாரா உகாரா ஓங்காரா சொல்லி 3 மந்திரத்தை சத்தினி சொல்லக்கூடிய பெண் இடத்துல கொடுத்தார். அந்த மந்திரத்தை வைத்து அந்த சத்தினி சொல்லக்கூடிய பெண்ணு ஏகத்தை வளர்த்தினார். ஏகத்தை வளர்த்தின உடனே ஒரு பெண்ணு பிறந்தது, ஒரு பிள்ளை ஒண்ணு பிறந்தது. அந்த பிள்ளை பிறந்த உடனே அம்மா என்ன சொல்லிச்சு? ஏன்னா நமக்கு திருமணம் ஆகல, நம்ம கன்னி பெண்ணு, இந்த குழந்தை நம்ம அம்மான்னு சொல்லுது. அப்படி என்று அந்த குழந்தை நெத்தி கண்ணால சுட்டி எரிச்சா. செய்தார். 2வது யாகத்தை செய்த உடனே நான் 1000 தலை 10,000 கையோட பிறந்தேன். உள்ளூர்ல பேரு புகழ வாய்ந்த நம்ம ஆறுமுக அண்ணன், இந்த கோமாளிக்காவும் ஒரு 10 ரூபாயும், இந்த ஒன்னாலப்பட்ட கைலகிரி ஆளக்கூடிய கைலாசக்காரனுக்கு 20 ரூபாயும், அவர் எதோ தகவமாகி பிள்ளி சூனி ஏறாடு பங்காளி செய்வன வாழையடி வாழையாக அவர் குடும்பத்தால் வாழும் என்று பொன்னாலப்பட்ட மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். அதனால இப்படி எல்லாம் படைச்சோம். இப்படி எல்லாம் படைச்சு அந்த தேவர்கள் எல்லாம் அந்த பிள்ளை யாரு கேட்டதுனா, ஆமா, அந்த பிள்ளையை சுட்டி எரிச்சார். மரி யாகத்தை செய்தார். மரி யாகத்தை செய்த உடனே நான் 1000 தலை 2000 கையோட பிறந்தேன். கசாப்படி போயிட்டு நல்ல காசு. 1000 தலைன்னா என்ன ரேட் ஆகுது? அது போல நான் பிறந்தேன். அந்த யாகத்துல பிறந்த உடனே அந்த சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு நம்ம பெண்ணாக இருக்கிறோம், இது என்ன பூதமாட்டம் வருகிறதுன்னு சொல்லி மறுபடியும் நெத்திக்கண்ண திறந்து என்ன சுட்டு சாம்பலாக்கிட்டான். ஆமா, சாம்பலாகின உடனே மறு யாகத்தை செய்த 3 மந்திரம் கொடுத்தாங்கல்ல, இன்னொரு யாகத்தை செய்தார். யாகத்தை செய்த உடனே ஸ்ரீமந்த நாராயண பிறந்தார். அவர் பிறந்த உடனே தங்காயின்னு சொன்னார். தங்காயின்னு சொன்னதை அண்ணனா ஏத்துக்கொண்டார். அண்ணனா ஏத்துக்கொண்ட உடனே தங்கா
இப்படி இந்த மந்திரத்தை வைத்து ஏகத்தை வளர்த்தி மக்களை படைக்கிறது தான் பிறந்த. நீ மக்களை படைக்காதபடி எல்லாம் சுட்டி அடிச்சுனா எப்படி மக்கள் உற்பத்தி ஆவாங்க? உலக மக்களை எப்படி படைக்கிறது? ஆமா, அப்படின்னு நீ சுட்டி எரிச்சு குழந்தையை எழுப்பினா மறு ஏகத்தை செய்து அந்த குழந்தையை எழுப்பினா அந்த இந்த பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டா இந்த பிள்ளை யாருன்னு கேட்டதுனால பிள்ளையார். இதுதான் பிள்ளையார். ஆமா, இந்த பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டா இதுதான் பிள்ளையார். மறு ஏகத்தை செய்தார். 5 தலை 10 கையோட பிறந்தேன். 5 தலை 10 கையோட பிறந்தேன். சரிங்க. மரியாகத்துல பிறந்த உடனே பெண்ணே என்று சொன்னேன். பெண்ணே என்று சொன்ன உடனே அப்போ நீ என்ன திருமணம் பண்ணிக்கிறியா? அப்போ என்ன திருமணம் பண்ணிக்கிற? அப்ப என்ன பெண்ணு சொல்றவன கட்டிக்கு போறதானே பெண்ணு சொல்லணும். என்ன நீ பெண்ணு சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டா அப்படி எனக்கு நான் உன்னை திருமணம் செய்கிறாங்க இருந்தா நீ எனக்கு என்ன தருவேன்னு கேட்டா உன்னுடைய நெத்தி கண்ணை எனக்கு கொடுத்தா நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். 3 கண்ணு படைச்சவன் சக்தி. ஆமா, அந்த நெத்தி கண்ணை கொடுத்தா வச்சுக்காங்க. அந்த நெத்தி கண்ணை போடுற நேரத்துல பள்ளமா இருக்கும். ஆமா, ரத்தம் ஆறாட்ட ஓடும். அதுக்கு என்ன பண்ணீங்க? அந்த அந்த கண்ணை நெத்தி கண்ணை பிடுங்கி என்னுடைய நெத்தியில வைத்தோம். அந்த கண்ணை பிடுங்கி நட்டால் ரத்தம் சீராடி கொண்டு வந்தது. அதனால அருகாமல் அந்த ஸ்ரீமந்த நாராயணன் மைத்துனா ஏதென்று பயப்பட வேண்டாம், அந்த ரத்தத்தை கட்டவரால பிடிச்சு அழுத்துன்னு சொன்னார். அதனால அந்த ரத்தத்தை கட்டவரால பிடிச்சு அழுத்தின உடனே அந்த ரத்தமாக படுத்து திலகம் சொல்லக்கூடிய பொட்டாய் விடுது. பொம்பளை பூரா பொட்டு வச்சிருப்பாங்க. ஓ, அதனாலதான் அந்த கண்ண புற நேரம் தான் பொம்பளைலாம் வைக்கிறது பொட்டு. பொட்டு இது மங்கை பொட்டு. மங்கை பொட்டு. இது மாங்கலி பொட்டு. மாங்கலி பொட்டு. இது கங்கை பொட்டு. கங்கை பொட்டு. நடுவால தாலிக்கு வந்து மாங்கலி சுப மாளிகை பொட்டு. நடுவால ஒரு பொட்டு வைக்கிறாங்களே ஸ்டிக்கர் பொட்டு. அது என்ன மாப்பிளை பொட்டா? அப்படி இல்லப்பா, காலம் போக போக ஒரு அழகுக்காக வைக்கிறாங்க. நீ வச்சிருக்கீங்க சாமி வத்தக்கல? ஆமாப்பா, ஒரு அழகுக்காக வைக்கிறாங்க, ஒரு திஷ்டிக்காக வைக்கிறாங்க. நீ அழகாகன்னு வச்சிக்கிறியா? ஆமா, அதனால இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய பெண்ணு எனக்கு நீ நெத்திக்கண்ணை எனக்கு கொடுத்துட்ட, நீ எனக்கு என்ன தருவ? நான் என்ன காலையில சம்பளம் தருவேன்? இல்ல, நான் கேட்டதே சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு நெத்திக்கண்ணை அவ கொடுத்ததுனால தான் எனக்கு முக்கண்ணு பட்ட பரமேஸ்வரன் பெயர் வந்தது. அதுக்கு முன்னே எனக்கு 3 கண்ணு கிடையாது. சத்திய இடத்துல தான் 3 கண்ணு இருந்தது. சத்திய இடத்துல 3 கண்ணு வாங்கிதான் என் நெத்தியில வைத்தேன். அப்படி நீ கண்ணு கொடுத்தா எனக்கு என்ன தருவேன்னு கேட்டா நீ எனக்கு கண்ணு கொடுத்தா இன்னும் நான் இடப்பாகத்துல இடம் தர்றேன். சிவன் பார்வதியாக. ஆமா, சக்தி இல்ல சிவன் இல்ல, சிவன் இல்லைன்னா சக்தி இல்ல. இந்த கோயில் நம்மளுக்கு கூத்து இல்ல இன்னைக்கு. அதனால உமா பார்வதி சொல்லக்கூடிய பெண்ணை நான் திருமணம் முடித்து 2 மக்களை பெற்றெடுத்தோம் சந்தோஷமாக. டேய், கல்யாணம் பண்ணிடுறது எங்க 2 பேரும் ஒரு வீட்டுல விட்டாங்க. ஏன் அடிபட்டு செத்து போனா? இல்லப்பா, சாந்தி முகூர்த்தம். சாந்திக்கு முகூர்த்தம் பண்ணா 30 கும்பிட்டா உனக்கு என்ன? முதல் இரவு. அது எந்த கடையில் இருக்குது? முதல் இரவு. டேய், கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ண கல்யாணம்? என்ன பண்ணீங்க? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு வீட்டுல விட்டு நாங்க 2 பேரும் கட்டி அணைந்தோம். ஏன் பைத்தியமா? ஒரு வீட்டுல விட்டு கட்டி பிடிக்கிறீங்க? டேய், அவன் மேல் நிலாவை பார்க்க, நான் கீழ் நிலாவை பார்க்க, 2 பேரும் உதட வைத்து மூஞ்சாட முகம் வைத்து கட்டி அணைந்து முத்தம் கொடுத்தோம்டா. அப்பா, மாசி அமாவாசை 4ஆம் தேதி வருது. அன்னைக்கு பிடிக்க வேண்டிய கிருக்கு இன்னைக்கு பிடிச்சிக்க சாட்டுக்குது. கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்குறீங்க பைத்தியமா? டேய், அப்படி செஞ்சுதானே நாங்க 2 பிள்ளைகளை பெத்தோம். எப்படி செஞ்சீங்க? கட்டி அணைந்தோம். யார? என்னுடைய மனைவி உமா பார்வதியை. கட்டி பிடிச்சா குழந்தை வரும். எத்தனை மாசத்துல பிறக்கும்? ஆச்சு கண்டிஷன் பிறக்கலையே எங்களுக்கு. யாருக்கு? நானும் மத்தாளக்காரன் பிடிச்சா. ஏடா பைத்தியம் பிடிச்சீங்களா நீங்க? இப்படி எல்லாம் குழந்தை பிறக்காது. ஆணும் பொண்ணு சேரணும். உடலுறவு பண்ணணும். உடலுறவு பண்ணணும். 950 ரூபா குடலுறவுனா 3/4 கூட வர மாட்டேங்குது. அப்படி இல்லப்பா, 2 பேரும் ஒரு பஞ்சனையில அமர்ந்து கட்டி அணைந்து ஆசைக்காகவும் அழகுக்காகவும் நாங்க 2 மக்களை பெற்றெடுத்தோம். அதுதான் எப்படி? என்னதான் இப்படிதான் சொல்றது? கடவுளுக்கு நீ விழாவறியா சொன்னது மக்களுக்கு புரியும். டேய், 2 பேரும் பிரசமடே 2 பேரும் கட்டி அணைந்தோம். எங்களுக்கு குழந்தை உற்பத்தி ஆச்சு. கட்டி பிடிச்சா குழந்தை பண்ண 2 பேரும் கட்டி பிடிச்சா குழந்தை வந்துருமா? கட்டி அணைந்து உல்லாசமா இருக்கணும். சரி, காமத்தை தீர்க்கணும். அது எப்படி? ஏன்னா உங்ககிட்ட நான் செஞ்சு காட்டணும். இப்படி நாங்க இருவருக்கும் 2 குழந்தைகள் பிறந்தது. ஆமா, 2 பேரு. ஆமா, ஆணை முகத்தோட ஒருவன். அந்த 2 குழந்தை உனக்கா பிறந்துச்சா? எனக்கு கூட்டுக்காரிடா. உனக்கு கூட்டுக்காரிக்கும். சரி சரி, நீ பெத்த கூட்டுக்காரியா? என் கூட்டுக்காரி பெத்த. அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது? என் கூட்டுக்காரி பிறந்தது. உனக்கு பிறக்கல. எனக்கு தானே பிறந்தது. அப்ப கூட்டுக்காரிக்கு எப்படி பிறந்திருக்கும்?
டேய் எனக்கு தானே பிறந்தது. அட வீட்டுக்காரிக்கு கொடுக்கும். ஆமா 2 பேர்த்துக்கும் உல்லாசமா இருந்தோம். எங்க வீட்டுக்காரி வவுத்துல கர்ப்பமாச்சு. ஏய் அப்பா, கர்ப்பமான உடனே குழந்தை பிறந்தது. 10 மாசம். வீட்டுக்காரி கருப்பு போனா நீ ஆவல. ஏடா ஆம்பளை கர்ப்பமா வேணாம். இல்லையா கருப்பு பை. ஆமாடா சிவப்பு பை இல்ல வெள்ளை பை. அதனால என்னுடைய உமா பார்வதிக்கும் எனக்கும் பிறந்தங்க 2 குழந்தைகள். யாராருங்க? விநாயக பெருமாளுடைய மூத்த மகன். இந்த அரச மரத்துக்கல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு. ஆமா. என்னுடைய இளைய மகன் யார் தெரியுமா? ஆறுபடை அப்பன் செல்ல மகன் தமிழ் கடவுள். உலகத்துக்கே தமிழ் கடவுள். உலகத்துக்கே நம்ம தமிழ் கடவுள் பழனி மலையிலே குடிக்கொண்டிருக்கிறார். இந்த மொத்த கோமத்தோட. ஆமாடா அது என் பையன்டா, என் மகன் செல்ல மகன். எப்போ 1 லட்சம் எனக்கு பணம் தர? எதுக்கு? எப்போ 1 லட்சம் எனக்கு பணம் தர? எதுக்குடா 1 லட்சம்? ஏன்னா கோமராஜ் போட்டா சாமி அடிக்கணும்னு சட்டக்குதா? பொங்கல போட்டு எந்த மகாபாரதம் இருக்குது? எதுலயுமே இல்ல. எப்ப என் பணத்தை தர? எதுக்குடா எப்படா நீ கொடுத்த எனக்கு? உன் பையனால தான் 1 லட்சம் ரூபாய் கந்து எடுத்துங்க நானு. சரி நீ கண்டு எடுத்தா நான் எதுக்கு கொடுக்கணும்? ஏங்க நான் அரோகரா குடும்பத்தோட மாலை போட்டேங்க. சரி அரோகரான்னு குடும்பத்தோட மாலை போட்டேன். சரி இங்க இருந்து நட்டா போன சாமி பழனிக்கு நட விட்ட பாருங்க. சரி ஹாய் ஃப்ரெண்ட், என்னால நடக்க முடியல ஃப்ரெண்ட், எனக்கு உடம்பே அறி போச்சு ஃப்ரெண்ட் அப்படின்னு போய் புது பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஏற கூதியெல்லாம் இருக்கிறாங்க. சரி நடக்க முடியாது. அப்படியாப்பட்டவங்கள சாமி நான் 3 வேளை தண்ணி ஊற்றி எவ்வளவு பத்தியமா வந்தேன். ஆமா ஆமா நெட்டுவா சோறு போடுறீங்களே, ஆமா நெட்டுவா சாப்பிட்டு மேல மலைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு என் சாமி கீழே வந்தமே என் சாமி என் கொண்டாட்டி எப்படி போனாலும் அப்படியே தானே ஊட்டு வந்து. ஆமா அப்படியே தான் வந்திருப்பா. ஒரே முட்டியில சாமி எல்லாம் வலிச்சு விட்டுட்டான். ஒரே பேனு ஈரு பேனு கூட இல்ல, ஷாம்பு ஆகிற வெலை தான் மிச்சம். நான் வரும்போது நக்கறத கொடுத்துட்டான். என்ன பள்ளி பஞ்சாபத்தை ஊடு வர நெக்கிக்கிட்டே வந்தோம். பைத்தியக்காரா அப்படி இல்ல, அவன் என்ன பண்ணிருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? எந்த ஒரு சனின பில்லி சூனி காத்து கருப்பு ஏதொன்னு நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்தவங்களுக்கு சிறப்பாக வாழணும் அப்படிங்கறதுக்காக அவன் வரம் கொடுத்துருக்கிறான்டா. அப்ப முருக பெருமாள் உங்களோட பையன் என்னுடைய மகன். ஏன் நீயும் போகும்போது பட்டன் டேப்பு செல்லாம் முடிஞ்சு வச்சுட்டாங்க, அடிவாரத்துல கேட்டு போட்டாங்க பீடி குடிச்சு பீடியில நந்திக்காவலா நம்ம பேசிக்கொண்டுதான் ரொம்ப நேரம் ஆகுது. ஆமா அதனால நான் உலக மக்களுக்கு நான் படியலுக்கு போகணும். அப்படி நான் படியலுக்கு போவதாக இருந்தா என்னுடைய தேவி உமா பார்வதி அந்த புறத்துல இருக்கிறா, நான் இடத்துல கூட்டிட்டு வா. கேளுங்க மகாஜனே, ஒன்னாலப்பட்ட வெள்ளிங்கிரி கைலங்கிரி ஆளக்கூடிய சிலிண்டர் சாமி இப்போ அடுத்து என்ன சாமிடா? என்ன சாமி? என்னடா சொல்லிவிட்டேன்? என்னடா சொன்னேன் நானு? நல்லா கேளு. கைலங்கிரி வெள்ளிங்கிரி ஆளக்கூடிய சிலிண்டர் சாமி. சிலிண்டரா? ஏய் சிவபெருமாள் சாமிடா. நீ ஏன் சாமி சிலிண்டருங்க கொண்டு வந்த? நான் எங்கடா சிலிண்டர் கொண்டு வந்தேன்? எங்கடா இருக்கு சிலிண்டர்? கோபப்பட சாமி இப்படிதான் இருக்கும். சிவபெருமாள் நல்ல பாட்டு ஒண்ணு எடுத்து சிவபெருமாள் அதே சமயத்தில் எப்படியாண்டா இன்னும் கல்விக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதிக்கும் இன்னும் ஒன்னாலப்பட்ட பிரபதா எப்படியாண்டா சத்தியலோகத்தை ஆட்சி செய்யக்கூடிய பிரபதா மன்னன் அவைக்கு